ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் தான் வைக்க போகிறேன். வீட்டில் கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பைனாப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பனானாவை கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணேன். அப்புறமா ஆப்பிளை பீல் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பொமக்ரானட்டையும் கட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்நாக்ஸ் முடிஞ்சு அதை கொடுத்து விட்டாச்சு. அப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா தோசை சுட்டேன். ரவா தோசைக்கு என்னோடய ப்ரிப்பரேஷன் என்னென்னா 1 கப் ரவைக்கு 3/4 கப்பு அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கலாம். ஆனால் நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணி 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, ரெண்டுத்தையும் முழுசாகவும் ஃபுல்லாக போடலாம். பட் தட்டி போட்டோன்னா நம்ம எடுத்து சாப்பிட்டுப்போம். இல்லாட்டினா என் பையன் முழுசாக அப்படியே தூர வச்சுருவான். அதனால் நான் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிட்டேன். இந்த ரவா தோசை நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ரவா ஊறணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணுறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகமும் நல்ல மிளகும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே இது கூட ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, என் பையன் உரைப்பு சாப்பிட மாட்டான்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நிறையவே சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் 2 மிளகா தான் சேர்த்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அந்த தோசைக்கு. இது அந்த ஃப்ளேவர் உள்ளே ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் அந்த தோசையை சுட போகிறோம். அதனால் அதில் உள்ள இந்த எசன்ஸ் இறங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கேரட்டும் துருவி சேர்த்துருக்கேன். அது இப்போது வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் அது சுடணும். ஏன்னா அது ரவை நல்லா ஊறுறதுக்காக வெயிட் பண்ண வச்சுருக்கோம். அந்த கேப்பில் நான் இன்றைக்கி தக்காளி சட்னி வைக்க போகிறேன். தக்காளி சட்னிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு, அது கூடவே ஒரு 4 பெரிய உள்ளி எடுத்திருக்கேன். அதை நீளவாக்கில் நம்ம லாஸ்ட்டில் அரைக்க தான் போகிறோம். ஸோ நம்ம நீளவாக்கிலே நான் கட் பண்ணி நல்லா வறுத்துக்கிட்டேன். அது நல்லா ஃப்ரை ஆனப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அது வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, இனி நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சிட்டோன்னா நல்லா மசிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா உடனே வெந்துடும். பார்த்திங்களா, நல்லா மசிஞ்சிடுச்சு. இனி இது ஒரு தட்டில் ஆற வச்சு, ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துட்டோன்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இதுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். எனக்கு இந்த 4 மிளகா இது அதிகமாக தான் இருந்துச்சு. நான் 1 மிளகா எடுத்துகிட்டு தான் அரைச்சேன். அப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு உரைப்பு, இல்லாட்டினா அதிகமாகிருக்கும். அப்புறம் இந்த தக்காளி சட்னியோட டேஸ்ட் அதிகரிக்கிறது இந்த கொத்தமல்லி இலை தான். இந்த கொத்தமல்லி இலையை கடைசியாக போட்டு நல்லா வறுத்தோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம லாஸ்ட்டில் ஆனியன் போடணும் ரவா தோசைக்கு. அப்போ தான் நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக ரவையும் லாஸ்ட்டில் கொஞ்சம் தூவிக்கிட்டோன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நான் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணும். இதுக்கப்புறம் இனி நம்ம இதை சுட்டு எடுக்க வேண்டியது தான். நெய் ஊற்றிருக்கேன். தோசை சட்டி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரவா தோசையில் உள்ள ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாக வரும். இந்த மாதிரி ஹோல்ஸாக வரும். நல்லாயிருக்கும். ஸோ இப்படி அங்கங்கே ஊற்றிக்கணும். தண்ணியாக இருக்கிறதுனால அது நம்ம விரித்து விடணும்னு அவசியம் இல்லை. இது அதுவாக விரிஞ்சிரும். அப்புறம் மேலே கொஞ்சம் நெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே நல்லா விரித்து விட்டுக்கணும், எல்லா இடமும் படும்படி. அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சுட சுட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆனியன்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்றவங்க 2 தோசையை சேர்த்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நான் இன்னொரு தோசை சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சும்மா ஊற்றினாலே போதும், அதுவாக விரிஞ்சிக்கும்.
இப்படி ஹோல்ஸாக வரணும். அப்போ தான் ரவை தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். அப்புறமா கொஞ்சம் பொமக்ரானட் மீதி இருந்து பையனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே என் பொண்ணு இப்போ தான் கொஞ்சம் எதாவது எடுத்து கடிக்கிறா. அப்போ இந்த பொமக்ரானட் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் நிப்பிள் வாங்கி கொடுத்துருக்கேன். அவள் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்சம் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் துணியெல்லாம் வடிச்சிட்டு பொமக்ரானட் என்னன்னு தெரியல, நல்லா அவளுக்கு பிடிச்சிருக்கு. வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. இது என்னமோ பிடிச்சிருக்கு, அதனால் நானும் கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டுட்டு அப்படியே துணியெல்லாம் வடிச்சுக்கிட்டா. பிரியான்சி சாப்பிட்டு முடிச்சாச்சா? பிரியான்சி சாப்பிட்டு முடிச்சாச்சா? கீழே போட்டு அடிக்கிற பிரியான்சி, கீழே போட்டு அடிக்கிற. சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சாப்பிட்டு முடிச்சாச்சா? ஐயோ இப்படி அடிக்கிற பிரியான்சி. ஐயோ பிரியான்சி 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 இது ராக்கெட் காத்தாடியா? ஏது? அது டவர். செல்ஃபோன் டவர். Another light in you.